विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम्। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நாம இன்னைக்கு கோளறு பதிகம் அப்படின்ற ஒரு முக்கியமான தேவார பதிகத்தை பார்க்க போறோம். இது திருஞான சம்பந்தரால எழுதப்பட்ட ஒரு பதிகம். இது 2ஆம் திருமுறைன்னு நம்ம சொல்லக்கூடிய திருமுறையில இருக்கு. இந்த கோளறு பதிகம் இந்த கிரகங்களால ஏற்படுற பாதிப்பை எல்லாம் நீக்குவதற்காக இந்த பதிகத்தை பாடுவது ரொம்ப ஒரு நம்மளுடைய பாரம்பரியத்துல இருக்கு. தமிழ்நாட்டு கோயில்கள் எல்லாம் கூட, சிவன் கோயில் எல்லாம் நம்ம போனோம்னா இந்த கோளறு பதிகத்தை அங்க கல்வெட்டாக பதிச்சு வச்சிருக்கான். நாங்க சின்ன வயசுல கபாலி கோயிலுக்கு போவோம் மயிலாப்பூர்ல. இந்த கபாலீஸ்வரர் கோயில்லையும் இந்த நவகிரகம் சுத்துற இடத்துக்கு எதிர்க்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோளறு பதிகம் செவுத்திலேயே கல்வெட்டாக பதிச்சு வச்சிருப்பாங்க. நாங்க குழந்தையா இருக்கும் பொழுதே அதை படிச்சிருக்கோம் நிறைய. அந்த கோளறு பதிகம் படிக்கிறதுனாலேயே நமக்கு நிறைய நல்ல பலன்கள் விளையும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா எதுவுமே நம்ம அர்த்தம் தெரிஞ்சு பண்ணினோம்னா அது இன்னும் ஒரு சிறப்பு. அதுக்கு பலனும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நம்ம வேதத்திலேயே கூட அது சொல்லியிருக்கு. வீரியவத்தரம் பவத்தின்னு சொல்றாங்க வேதத்துல கூட. அப்படின்னா வேதத்துல சொல்லியிருக்கிற கர்மம் உபாசனை எல்லாம் கூட நம்ம அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பண்ணினோம்னா அது இன்னும் வீரியவத்தாக இருக்கும், அதனுடைய பலன் இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்றது. அதே மாதிரி சிவபுராணத்திலையும் மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம பாடுற இந்த பதிகங்கள் பாடல்கள் திருமுறையில இருக்கிற எல்லா விதமான பாட்டும் நம்ம சிவபெருமானுக்காக பக்தியோட பாடுறோம். அத பொருளையும் தெரிஞ்சுட்டு அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம அதை சொன்னோம்னா அது நம்மள சிவன் திருவடிக்கே நம்மள எடுத்துட்டு போயிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னு உறுதியா சொல்றார் மாணிக்க வாசகரும். அதனால இந்த பதிகங்கள் எல்லாமே நம்ம பாராயணம் பண்ணலாம். ஆனா அர்த்தமும் தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்ணோம்னா அதனுடைய பலன் இன்னும் வீரியமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த ஒரு சில நாட்கள்ல இப்ப நம்ம இந்த கோளறு பதிகமானது 11 பதிகம் இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். இப்ப நம்ம முதல் பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல ஒரு வரலாறும் இருக்கு. எப்படி இந்த கோளறு பதிகம் வந்ததுன்றது பெரிய புராணத்திலேயே சேக்கிழார் சொல்லியிருக்கார். இந்த பாண்டிய நாட்டு அரசன் கூன் பாண்டியன், அவன் பேர் இன்றசீர் நெடுமாறன் பேரு. அவன் மதுரை ஆண்டு கொண்டிருக்கும் போது சைவத்தை துறந்து சமண மதத்தை ஏத்துட்டான். ஆனா அவனுடைய ராணி மங்கையர்க்கரசியும் அமைச்சர் குலச்சிறையார் அப்படின்றவங்களும்
இவங்க ரெண்டு பேரும் வந்து சைவ மதத்தையே கைவிடாமல் அதையே ரொம்ப பக்தியோட பின்பற்றி வந்துட்டு இருந்தான். அரசன் வந்து இப்படி மாறிட்டானே, அது தவிர அங்க சமணர்களுடைய சூழ்ச்சிக்கு உட்பட்டு அந்த அரசும் அங்க சரியா செயல்படாமல் போயிட போறதுன்னு ஒரு கவலையில அவங்க தூதுவர்கள் அனுப்புறாங்க ஞானசம்பந்தரை வர சொல்லி. ஞானசம்பந்தர் வந்து மதுரைக்கு வந்து அரசனுக்கு நல்வழி காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க தூதுவர்கள்லாம் அனுப்புறாங்க. அப்ப வந்து ஞானசம்பந்தர் வந்து திருநாவுக்கரசர் அவரோட சேர்ந்து வேதாரண்யத்துல இருக்கார். வேதாரண்யம்ன்றது திருமறை காடுன்னு சொல்றோம் தமிழ்ல. அந்த வேதாரண்யத்துல அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போதுதான் இந்த தூதுவர்கள்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி மதுரைக்கு வரணும், இந்த மதுரை அரசியே வந்து உங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த விண்ணப்பம் கொடுக்குறாங்க. அப்போ சம்பந்தரும் என்ன நினைக்கிறாரு, சரி நான் இப்ப மதுரைக்கு போறேன், மதுரைக்கு போய் இந்த திருநீற்றின் பெருமையும் சிவபெருமானுடைய பெருமையும் நான் வந்து அங்க எடுத்து சொல்லி மக்களுக்கெல்லாம் வந்து நல்லது செய்யணும், ராஜாவுக்கும் அந்த அரசருக்கும் மக்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோட மதுரைக்கு போலான்னு ஆயத்தப்படுறார். அப்ப அங்க அப்பர் திருநாவுக்கரசனும் இருக்கார். அதனால அவர்கிட்ட இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார், இந்த மாதிரி நான் இப்ப மதுரைக்கு போறேன், அங்க போய் நான் இந்த திருநீற்றின் மகிமையை வந்து பரப்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது திருநாவுக்கரசருக்கு ஒரு பயம். ஏன்னா வந்து ஞானசம்பந்தர் வந்து அப்பவும் ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கார். அப்பரோ வந்து நிறைய வயசாயிருக்கு அவருக்கு அப்போ. அதனால அவருக்கு ஒரு கவலை, இந்த குழந்தை போய் அங்க போறது மதுரைக்கு, அங்க வந்து சமணர்கள்லாம் வந்து கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும், அவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணி ஏதாவது ஞானசம்பந்தருக்கே ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு. அது தவிர அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சமயத்துல வந்து கோள்கள்லாம் சரியில்லை, கிரக நிலை சரியில்லை, நீங்க கிளம்புறேன்னு சொல்ற நாள் கூட வந்து சரியான நாள் இல்லை, கோளும் நாளும் சரியில்லை இப்போ, அதனால நீங்க இப்ப கிளம்பாத அப்படின்ற மாதிரி அப்பர் வந்து சொல்றார் ஞானசம்பந்தர் கிட்ட. உங்களுக்கு ஏதாவது தீங்கு வந்துருமே அப்படின்னு ஒரு பயத்துல சொல்றார். அப்ப ஆனா வந்து திருநாவுக்கரசர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இறைவன் திருவடியே என்னுடைய மனசுல எப்பொழுதுமே வச்சு போட்டின்னு இருக்கேன், அதனால எனக்கு எந்த கோளும் நாளும் சரியில்லைன்னா கூட எந்த தீங்கும் எனக்கு ஏற்படாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது, என் கிட்ட கூட வராது, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அப்பதான் இந்த வேயுறு தோழி பங்கன்னு ஆரம்பிச்சு இந்த கோளறு பதிகத்தை பாடுறார். இந்த 11 பதிகத்தையும் அவர் பாடின உடனே அப்பருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறார். சரி நீங்க வந்து மதுரைக்கு போறதா இருந்தா நானும் வரேன்ற. ஆனா அப்போ ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு, இல்ல நானே போய் பாத்துக்கிறேன் பாண்டிய நாட்டுல, நீங்க சோழ நாட்டிலேயே இருங்க, நீங்க பாண்டிய நாட்டுக்கு இப்ப வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து பாண்டிய மன்னனை வந்து பாக்குறதுக்காக கிளம்புறார். அப்படி போய்தான் வந்து அந்த பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் இருந்தது அப்படின்னு வரல. அந்த வெப்பு நோயும் வந்து அவன் அந்த நோய் தீர்ற மாதிரி பண்ணி திருப்பியும் அந்த மன்னனை சிவபக்தனாக ஆக்கி, அப்படி மன்னன் திருப்பியும் சைவத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அங்க இருந்த சமணர்களுக்கெல்லாம் அப்ப கோபம் வந்துடுது. அவங்க வந்து வாதத்துக்கு வராங்க ஞானசம்பந்தரோட. அப்பதான் வந்து அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அனல்வாதம் புனல்வாதம்லாம் செஞ்சு சமணர்களை வந்து வெல்றார் ஞானசம்பந்தர். இதெல்லாமும் நம்ம வந்து பெரிய புராணத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோளறு பதிகத்தை நம்ம படிச்சோம்னா தினமும் இத பாராயணம் பண்ணலாம், பண்ணினோம்னா அதுக்கு நல்ல பலன் இருக்கு. எந்த விதமான கோள்களின் தீய விளைவுகள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் வந்து நமக்கு இல்லாமல் பண்ணுவது,
அப்படின்றது வந்து இதனுடைய முக்கியமான ஒரு பலன். ஒரு கோள் அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்துட்டாலே அந்த கோள் எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். நம்ம தமிழ்ல வந்து கோள் என்ற வார்த்தையே வந்து நம்மள வந்து எது வந்து ஒரு நம்மளை ஆட்டி படைக்கின்ற ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்கிறோம். ஏன்னா கோள்ன்றது வந்து கொள்ளுதல் அப்படின்ற பொருள்ல தான் தமிழ்ல வருது. அப்படின்னா நம்மளுடைய மனசு, சொல், செயல் இது எல்லாத்தையுமே வந்து அது ஆட்டி படைக்கிறது தான். அது ஆட்கொண்டு நம் வாழ்வ அதுல ஒரு ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு அது வந்து நம்மளுடைய நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சக்தி அதுக்கு இருக்கிறதுனாலதான் அதை கோள்னு சொல்றோம். அப்ப அந்த கோளானது நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். அப்ப அந்த கோள்ல இருந்து வரக்கூடிய அந்த தீமைன்றது கூட அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கோளே வந்து நமக்கு நல்லது கொடுக்கறது கெட்டது கொடுக்கறதுன்றத விட நம்மளுடைய வைதிக மதமாக இருக்கட்டும், சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம வந்து கர்மா வினை பயனாக தான் சொல்றோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயமாகவும் இருக்கட்டும், கெட்ட விஷயமாகவும் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு வினை பயனாக தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கோள்களினுடைய நிலையானது எதை குறிக்கிறதுனா, நமக்கு வந்து நல்ல கர்மா, நல்ல வினையானது இப்பொழுது புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் புண்ணியமானது வந்து நமக்கு இப்போ ஒரு நன்மையை விளைக்குமா, இல்லட்டா நாம் செய்த பாப்பமே இப்ப நமக்கு தீமையை விளைவிக்க போறதான்றத குறிக்கிறது தான் அந்த கோள்களினுடைய நிலை. அதனால கோளே இதை நமக்கு வந்து தீமையை விளைவிக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ஏற்படுற நன்மை தீமையானது நம்மளுடைய வினை பயனாக தான் நமக்கு ஏற்படுறது. ஆனா இப்ப நல்லது நடக்க போறதா இல்லட்டா கெட்டது நடக்க போறதான்றது நமக்கு காட்டி கொடுக்கிற ஒரு விஷயமா தான் அந்த கோள்களின் கிரக நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது தினமுமே நமக்கு ஏதோ நல்லதோ கெட்டதோ நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, மனுஷ ஜென்மம்னு நம்ம சொல்ற இந்த மானுட பிறவி வந்து புண்ணியம் பாபம் இது இரண்டுமே சேர்ந்து ஏற்பட்ட ஒரு ஜென்மமாக தான் நம்ம கருதுறோம். ஏன்னா வெறும் புண்ணியத்தினாலேயே ஏற்படுற ஜென்மம் வந்து தேவலோகத்துல ஏற்படுற ஜென்மமாக சொல்றோம். வெறும் பாப்பத்தினாலேயே ஏற்படுற ஜென்மத்தை வந்து நரகத்திலேயோ இல்லாட்டா மிருகங்கள், பட்சிகள் அந்த மாதிரி ஜென்மங்களை வந்து சொல்றோம். அது வெறும் பாபத்தை உண்டி கழிக்கிறதுக்காக சில ஜென்மங்கள் இருக்கு, புண்ணியத்தை கழிக்கிறதுக்காகவும் ஜென்மம் இருக்கு. ஆனா புண்ணியம் பாவம் இது ரெண்டும் சேர்ந்து ஏற்படுற ஜென்மமானது நம்மளுடைய மனுஷ ஜென்மம். அதனால தினமுமே நமக்கு நன்மை தீமை இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுதான் நம்மளுடைய வினை பயன் அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப அதனால நம்ம தினமுமே இந்த கோளறு பதிகத்தை சொன்னோம்னா அந்த தீமையானது வராமல் நம்ம வந்து காக்கப்படுவோம். ஏன்னா இந்த கிரக நிலைகள் வந்து நமக்கு என்ன தீமை ஏற்படும்னு நமக்கு உணர்த்துகிறதோ அந்த தீமை கூட நமக்கு ஏற்படாமல் போவதற்கு அந்த தீமைகள்லாம் இல்லாமல் போய்விடும், நல்லதே நடக்கும் எப்பொழுதும் அப்படின்றதுதான் இதனுடைய பலன். இது வந்து இதுல இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, சாதாரணமா பலன் வந்து பதிகத்துலலாம் ஞான சம்பந்தரே சொல்றார். ஆனா அந்த பலன்கள்லாம் வந்து அந்த கடைசி பதிகத்துலதான் சொல்லியிருப்பார். ஒரு பதிகத்தினுடைய பலன் வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் பலனை பத்தி சொல்ல மாட்டார். ஆனா இந்த கோளறு பதிகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதிகத்திலையுமே அவர் வந்து பலனை வந்து சொல்லியிருக்கார். அதுவும் ஒரு சிறப்பு இங்க. அந்த மாதிரி இந்த கோளறு பதிகம் நம்ம எல்லாருமே தினமும் பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு பதிகம். இப்ப அந்த முதல் பதிகத்தை நம்ம பார்க்கலாம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி
மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் புலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இதுதான் முதல் பதிகம். இங்க வேயுரு தோழி பங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த வேயுரு அப்படின்ற ஒரு சொல்லு ஒரு முக்கியமான சொல். வேய் அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம். உருன்றது மூங்கில் போன்ற, உருன்னா போன்றன்னு அர்த்தம். மூங்கில் வச்சுதான் இந்த பதிகம் ஆரம்பிக்கிறது. இதுவே ஒரு மங்கள சொல்லாக பார்க்கிறோம் நம்ம மூங்கிலேயே. மூங்கில்ன்றது ஒரு மங்களமான ஒரு விஷயமாக தான் நம்மளுடைய சம்பிரதாயத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மூங்கில் கொடி நாட்டுறதுலாம் கூட இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தா கூட மூங்கில் நம்ம நாட்டிட்டு அப்புறம் அதை ஆரம்பிக்கிறோம். அது தவிர இந்த மூங்கில ஒரு பெண்ணுடைய தோள்களுக்கு ஓமையாக சொல்றதுன்றது சங்ககால இலக்கியத்தில இருந்தே இருக்கு. வேய்ப்புரை பனை தோள் அப்படின்னு குறுந்தொகையில கூட சொல்லியிருக்கு. அது தவிர திருவள்ளுவர் கூட இந்த மூங்கில் அத ஒரு பெண்ணுக்கு ஊமையாக சொல்றார். ஏன் இந்த மூங்கில அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மூங்கில் வழவழன்னு இருக்கு, அது ஒரு விஷயம். அது தவிர மூங்கில் என்பது பெரிய காத்தடிச்சு மழை பெஞ்சு இந்த மாதிரி எல்லாம் ஆனா கூட அது உடஞ்சு கீழே விழாது. ஏன்னா அது வளையிற தன்மையும் அதுக்கு இருக்கு. அது வளைஞ்சு கொடுத்து அப்படியே இருக்கக்கூடிய அந்த தன்மையானது மூங்கிலுக்கு இருக்கு. அதனால அந்த மூங்கில் போல தோல்னு சொல்லும் பொழுது மூங்கிலுக்கு ஒரு திடமான ஒரு இதுவும் இருக்கு, பலமும் இருக்கு. ஆனா அது தேவைப்பட்டா வளைஞ்சும் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு எல்லாம் மூங்கிலுக்கு இருக்கு. அது தவிர மூங்கிலுடைய நிறம் பச்சை நிற மூங்கிலும் இருக்கு. ஏன்னா நம்ம இங்க உமையவளை அவளுடைய தோலை மூங்கிலுக்கு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த நிறமும் பச்சை நிறம் அதுவும் ஒத்து போறதுங்க. இத மாதிரி நம்ம மூங்கிலை போன்ற தோலை உடைய உமையம்மையை ஒரு பாகனாக கொண்டவன் அப்படின்றதுதான் வேயுரு தோழி பங்கன் அப்படின்னு அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது. ஏன் இந்த மாதிரி அம்பாளோட சேர்ந்த சிவபெருமானதான் எப்பொழுதுமே திருஞான சம்பந்தர் பாடுறார். அதுக்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா உமையவளுடைய பாலை குடிச்சுதான், ஞான பாலை குடிச்சுதான் அவர் இந்த மாதிரி ஒரு சிவனடியாராக அவர் ஆனதற்கு காரணமே அதுதான். குழந்தையா இருக்கும் பொழுதே அம்பாளே அவருக்கு பால் கொடுத்ததாதான் வரலாறு. அந்த அம்பாள் இல்லாமல் சிவனே கிடையாது. அர்த்தநாரீஸ்வரராக தான் நம்மளும் சிவனை எப்பொழுதுமே பார்க்கணும். இப்ப அம்மையப்பன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சம்ஸ்கிருதத்திலையும் காளிதாசர் கூட வாகர்த்தாவிவ சம்பிருத்தவ் வாகர்த்த பிரதிபத்தே ஜெகத பிதரவ் பார்வதி பரமேஸ்வரவ்னு பார்வதி பரமேஸ்வரனையும் இந்த ஜெகத்திற்கே அம்மையப்பனாக தான் அவர் பார்க்கிறார், ஜெகத பிதரவ் அப்படின்னு. அந்த அம்மையப்பன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த அம்மையும் அப்பனும் வேறு வேறு பொருள் கிடையாது, நம்ம வேற வஸ்து கிடையாது. அம்மை வேறு அப்பன் வேறுன்னு ரெண்டு காரணம் இருக்குன்னு கிடையாது. சிருஷ்டியில வேணா அப்படி இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தையே ஒரு வஸ்துவாக எடுத்துட்டு அதுக்கு முழு முதற் காரணமாக நம்ம பார்க்கும் பொழுது பகவான் ஒரே காரணமாக தான் நம்ம பார்க்கிறோம். ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவர் கூட சொல்றார். அப்படி ஆதி பகவானான முழு முதற் கடவுளாக இருக்கிற சிவபெருமான் அவருக்குள்ளேயே அம்மையும் இருக்கு, அப்பனும் இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றோம்னா, இதுதான் நம்மளுடைய நம்ம இந்து தர்மமாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இருக்கிற சிறப்பு என்னன்னா, நம்ம இறைவனை எங்கேயோ மேல உட்கார்ந்துட்டு இருக்கார்,
அவர் அங்க உட்கார்ந்துட்டு இந்த உலகத்தை படைச்சு கீழே போட்டுட்டார். அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் நமக்கு கிடையாது. அந்த மாதிரி நம்ம பார்க்கறது இல்லை. நம்மளுடைய சித்தாந்தம் எல்லாம் என்ன சொல்றதுன்னா, இறைவன் வந்து படைப்பாளி மட்டும் இல்லை. படைப்பாளின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், நிமித்த காரணம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல கூட. எப்படி ஒரு பானை இருக்குன்னா, பானையை படைத்தவன் வந்து குயவன் இருக்கான். ஆனா அந்த குயவன் வந்து படைத்த பொருளோட அவன் வர்றது கிடையாது. நீங்க வந்து ஒரு சந்தையில போய் மண்பானை வாங்குறீங்க, அந்த பானையை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதோட குயவனும் வர்றது கிடையாது. குயவன் தனியா இருக்கான், அவன் படைத்த பொருள் வந்து தனியா இருக்கு. அப்போ உலகத்துக்கும் அந்த மாதிரி தானா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, இப்போ இறைவன் தனியா எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கான், உலகம் இங்க தனியா இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. இறைவன் படைப்பாளி மட்டும் இல்ல, படைக்கப்பட்ட பொருளும் இறைவன் தான். எப்படி மண்பானையில இருக்கிற மண்ணு தானே வந்து மண்பானையோட வருது. எங்க வந்து மண்பானை இருக்கோ அங்கெல்லாம் மண்ணு இருக்கணும். மண்ணை பார்க்காம உங்களால மண்பானையை பார்க்க முடியாது. மண்பானையை தொட்டீங்கன்னா மண்ணை தான் தொடுறீங்க நீங்க. சொல்ல போனா அங்க மண்ணு தான் இருக்கு உண்மையா. பானைன்றது ஒரு நாமரூபம் தான். அப்படி அந்த பானையோட வர மண்ணான பொருள் காரணம் இருக்கு, அதுவும் வந்து இறைவன் தான். நம்ம அதனால்தான் அம்மை அப்பன்னு நம்ம பார்க்கும் பொழுது, அம்மை அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மாவாக நம்ம இறைவனை பார்த்தோம்னா அது வந்து அந்த பொருளை குறிக்கிறது. ஏன்னா நம்மளுடைய உடலை நீங்க எடுத்துட்டாலும், என்னுடைய உடல் வந்து என்னுடைய அம்மாவுடைய உடல்ல இருந்து வந்த உடல் தானே இது. இந்த உடலுக்கு பொருட்காரணமாக இருப்பது வந்து என்னுடைய அம்மா தான். ஆனா அதுக்கு ஒரு நிமித்தமாக இருந்து இந்த உடல் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அப்பாவும். அப்படி பார்த்தோம்னா அந்த அப்பாவை வந்து நம்ம நிமித்த காரணமாக சொல்றோம், படைப்பாளியாக. அம்மா வந்து படைக்கப்பட்ட பொருளாக. இந்த மாதிரி இரண்டு வித காரணமும் ஒரே வஸ்துவா தான் நம்ம பார்க்கணும், ஒரே விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் எப்பொழுதுமே நம்ம அர்த்தநாரீஸ்வரனாக பார்க்கிறோம். ஈஸ்வரனையும் வந்து ஒரு பக்கம் வந்து தோடு இருக்கு, சரியா? அப்ப இன்னொரு பக்கம் வந்து வேற மாதிரி இருக்கு, காதணி. அதே மாதிரி ஒரு பக்கம் சடாமுடியா இருக்கு, ஒரு பக்கம் நல்ல கூந்தலாக இருக்கு, குழலாக. ஒரு பக்கம் துணி வேற மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் வந்து புடவை நல்ல துணியெல்லாம் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புலித்தோல் அந்த மாதிரி தோல் எல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரே உருவத்தில் அம்மாவையும் நம்ம பார்க்கிறோம், அப்பாவையும் பார்க்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய மதத்துல படைத்தவனும் அவனே, படைக்கப்பட்ட பொருளும் அவனே அப்படின்ற அந்த திருஷ்டிய நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இத மாதிரி நம்ம பார்க்கணும். இதை வந்து சம்ஸ்கிருதத்துல அபின்ன நிமித்த உபாதானம்னு சொல்றோம். ஆனா படைத்தவனும் படைக்கப்பட்ட பொருளும் வேறு இல்லை, இது ரெண்டுமே ஒரே காரணமாக தான் நமக்கு இருக்கு. இப்ப இறைவனே இந்த உலகமாக தோன்றுகிறான்னு அர்த்தம். இங்க இருக்கிற எல்லா விஷயமும் பகவான் தான், ஈஸ்வரன் தான். இதே வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் பஞ்சபூத ஸ்தலம்னு இருக்கு. நம்மளுடைய சித்தாந்தத்துல எல்லாமே வந்து இந்த உலகமே வந்து பஞ்சபூதத்தினால் ஏற்பட்டதுதான் அப்படின்றதுதான் நம்ம சித்தாந்தம். பஞ்சபூதம்னா என்ன? பூதம்னா இந்த இடத்துல வந்து பேய் பிசாசு பூதம்னு மாதிரி இல்ல. பூதம்னா இந்த இடத்துல ஆகாசம், வெளி, அதுதான் வந்து முதல்ல சிருஷ்டியில வருதுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து அக்னி தீ வந்தது, தீயிலிருந்து ஜலம் வந்தது, நீர். அப்புறம் நீரிலிருந்து இந்த பூமி வந்தது, பிருத்திவி சொல்றோம். இந்த மாதிரி 5 பூதங்களினால் ஏற்பட்டதுதான் இந்த சிருஷ்டியே, இந்த உலகமே. இப்போ அந்த 5 பூதங்களாகவும் யார் இருக்காருன்னு பார்த்தா ஈஸ்வரன் தான் இருக்கார். ஈஸ்வரனே இந்த 5 பூதங்களாகவும் தோன்றி இந்த சிருஷ்டியாக தோன்றி இருக்கான்றதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். இதற்காக கோயில்களும் இருக்கு, அதனாலதான் பஞ்சபூத ஸ்தலம். இப்போ சிதம்பரம் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஆகாச ஸ்தலம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வாயுவுக்கு வந்து காளஹஸ்தி இருக்கு, அப்புறம் அக்னிக்கு வந்து திருவண்ணாமலை இருக்கு.
அப்புறம் ஜலத்துக்கு வந்து திருவானைக்காவல் இருக்கு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார், அவர் வந்து பூமியை குறிக்கிறது. இத மாதிரி ஈஸ்வரனையே இந்த 5 பூதங்களாக நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து ஞானம், அதுதான் ஞான திருஷ்டின்னு சொல்றோம். ஞான பார்வையில் எதுனா இதை வந்து திருமூலரும் ரொம்ப அழகா சொல்றார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னு சொல்றார். அப்படின்னா நீங்க வந்து ஒரு யானையினுடைய சிற்பத்தை பார்த்து அது உண்மையான யானைன்னு நினைச்சுன்னு பயந்து ஓடலாம். ஆனா யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய பயத்தை பார்த்து கருணையினால, இல்லப்பா அது உண்மையான யானை இல்லை, அங்க இருக்கிறது வெறும் மரம் தான் அப்படின்னு சொன்னா, இப்ப அதை நீங்க மரமாக பாத்தீங்கன்னா அந்த யானை வந்து அங்க இருக்க போறது இல்லை, யானை மறைஞ்சிடுது. கரெக்டா? ஏன்னா யானையாக நீங்க பாத்தீங்கன்னா அப்ப வெறும் யானை தான் இருக்கு, மரமா அப்ப நீங்க பார்க்கல, மரம் இல்லை. ஆனா அதே மரமாக பாத்தீங்கன்னா அந்த யானையானது மரத்துல மறைஞ்சு போயிடுறது. அதே மாதிரி இந்த உலகத்தை பஞ்சபூதமாக தனியாக இறைவனிடமிருந்து தனியாக பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு பயம்தான் ஏற்படும். எல்லாமே வந்து தனித்தனியா இருக்கு, வெவ்வேறாக இருக்கு, நான் வேற, உலகம் வேற, இறைவன் வேற, இப்படி எல்லாம் நம்ம வந்து வேத திருஷ்டியோட இருந்தோம்னா இப்ப அதுல இருந்து பயம்தான் ஏற்படும். ஏன்னா நான் ரொம்ப சின்ன ஒரு தனி மனுஷனா இருக்கேன், இந்த உலகமானது இவ்வளவு பெருசா இருக்கு, இதுல நான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பயம் ஏற்படுவது சாதாரண விஷயம்தான். ஆனா உண்மை என்ன? இங்க இருக்கிறது எல்லாமே வந்து இறைவன் தான், இருப்பதெல்லாம் இறைவனே. அதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். அதுதான் வந்து நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கறது. அதையேதான் வந்து நம்ம அம்மையப்பனாக சிவபெருமானை பார்த்தோம்னாலும் அதே தான் அதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்ன? அம்மையாவும் சிவன் தான் இருக்கார், அப்பனாவும் அவர் தான் இருக்கிறார். இங்கே தோன்றுவது எல்லாமே வந்து சிவன் தான், அவர் தான் பரம்பொருள். அப்படி நம்ம பார்த்தோம்னா திருமூலர் என்ன சொல்றார்? பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம்னு சொல்றார். நீங்க வந்து இது வெறும்னா பஞ்சபூதங்களாக பாத்தீங்கன்னா நீங்க பரமேஸ்வரனை அங்க பார்க்க முடியாது. ஆனா இந்த உலகத்தையே வந்து தோற்றுவித்தவர் பரமேஸ்வரன் தான், அவர் தான் இந்த எல்லாமாகவும் தோன்றுகிறார்னு பார்த்தோம்னா அங்க உலகமே இல்ல, பரமேஸ்வரன் ஒண்டிதான் இருக்கார், பரம் ஒண்டிதான் இங்க இருக்கு. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னு சொல்லிடுறார். இதுதான் நம்மளுடைய திருஷ்டியாக இருக்கணும். அதனால நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த திருமுறையில ஞானசம்பந்தர் வந்து எப்பொழுதுமே வந்து அம்பாளோட சேர்ந்த சிவபெருமானை பத்தி தான் பாடுறார். இங்கேயும் அதே மாதிரிதான் ஆரம்பிக்கிறார். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன். இப்ப விடமுண்ட கண்டன் விஷத்தை அவர் சாப்பிட்டாருன்றது நமக்கு தெரியும், புராண கதை இருக்கிறது. சமுதிரத்தை வந்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடையிறாங்க, அமிர்தத்துக்காக கடையிறாங்க. ஆனா முதல்ல என்ன வருது? விஷம் வருது. அந்த விஷம் வந்து உலகத்தையே அழிக்கிற மாதிரி வருது, எல்லாரையும் அழிக்கிற மாதிரி வருது. அப்ப சிவபெருமான் தன்னுடைய கருணையினால எல்லாரையும் நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை அவர் எடுத்துக்கிறார் அவருடைய வாய்க்குள்ள. இப்ப பார்வதி என்ன பண்றா? ஐயோ, அவர் இந்த விஷத்தை முழுசா அவர் உடம்புக்குள்ள போயிட்டா இந்த உலகமே அவருக்குள்ளதான் இருக்கு, திருப்பியும் இது எல்லாமே அழிஞ்சிட போறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றா? கழுத்துல போய் நிறுத்திடுறா, கழுத்தோட இருக்கட்டும். அதுக்கும் ஒரு பெரிய ரகசிய அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த விஷமானது இப்ப வந்து அவர்கள் கழுத்திலேயே நின்னு, அதுதான் கண்டம் அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. தொண்டையை தான் கண்டம்னு சொல்றோம். இந்த கழுத்தானது நீளமாயிருக்கு, அதனாலதான் நீலகண்டன்ற பெயரும் இருக்கு சிவனுக்கு. நீலகண்டன்ற பெயர் வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பரவலாக ஒரு சூட்டப்படுற ஒரு பெயர். இப்ப நீளமாயிருக்கு, கரும் நீளமான அவருடைய தொண்டை இருக்கு, கழுத்து. அதுக்கு என்ன நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா, எந்த நல்ல காரியம் நம்ம பண்ணினாலும் அதுல கெட்டதும் வருது சேர்ந்து. இப்ப நம்மளே வந்து நம்மளுடைய மனசையே ஒரு கட்டுக்கு கொண்டு வந்து இந்த ஆன்மீகத்துல செலுத்தணும்னா கூட
அதுக்காக நம்ம சாதனை செஞ்சாலும் அதுல சில கெட்ட விஷயங்கள்லாமும் மனசுல இருந்து வருது. அப்ப அது என்ன பண்றது? ஏன்னா மனசுக்குள்ளதான் வந்து வெறுப்பு இருக்கு, கோபம் இருக்கு, துக்கம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. மனசுலதான் சந்தோஷமும் இருக்கு, சாந்தம் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான மனசுல இருந்து நமக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நம்ம உள்ளே வச்சுட்டு இருந்தாலும் அது ஒரு கஷ்டம். நம்மளுடைய துக்கம் வந்து நமக்குள்ளேயே இருந்து நம்மளையே, நம்மளுடைய கோபம் வந்து நமக்குள்ளேயே இருந்ததுனாலும் அது நம்மையே அதை அழிச்சிடும். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்ன்ற. சினம் போன்ற இந்த அழுக்காரெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நமக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாலும் நம்மள அழிச்சிடும். அதையே வெளியில நம்ம கொட்டி தீர்த்தாலும் மத்தவங்களுக்கு துன்பம் ஆயிடும். அதனால அதை எங்க வச்சிருக்கணும்னா, உள்ளே இருக்கக்கூடாது, வெளியிலே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இது குறிக்கிறது. இந்த கழுத்துல வந்து சிவபெருமான் இந்த விஷத்தை வச்சுட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி நமக்குள்ளேயே இருக்கிற இந்த அழுக்காரெல்லாமும் ஒரு விஷம்தான். அது நம்ம வெளியிலயும் விடக்கூடாது, உள்ளேயும் விடக்கூடாது. அது எங்க இருக்கணுமோ அதை அங்க அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி வச்சு அதை நம்ம பார்த்துட்டோம்னா, அப்போ நமக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுக்காமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். அதையும் வந்து அது சொல்றது. விடமுண்ட கண்டன்னா அந்த ஆலகால விஷத்தையே சிவன் வச்சுட்டாருன்னு ஒண்ணு இருக்கு. அது தவிர இந்த மாதிரி ஆலகால விஷத்தையே தான் அதை எடுத்துட்டு மத்தவங்களெல்லாம் அவர் காப்பாத்தினார்னா, இந்த கோள்கள் சொல்ற தீமைகள் எல்லாமும் வந்து அவர் நம்மளை காக்க மாட்டாரான்னு. இந்த விஷத்தையே தன்னுடைய கழுத்துல வச்சுட்டு இந்த உலகத்தையே காப்பாத்தின சிவபெருமானவர், இந்த கோள்கள்லாம் வந்து எதை வந்து குறிக்கிறதோ, ஏதோ ஒரு தீமை நடக்கிறதுன்னு அதுல ஒரு குறிப்பு இருந்தாலும் அதுல இருந்து நம்மள வந்து அவர் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்றதுதான் அதுவும் ஒரு அங்க வந்து சூச்சகமா சொல்லியிருக்க. அது தவிர என்ன சொல்றாரு அடுத்தது? மிக நல்ல வீணை தடவி அப்படின்னா, இப்போ பகவான வந்து நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம்னா அது வந்து ஒரு வீணை இசையை கேட்டு நம்ம சந்தோஷப்படுற மாதிரிதான். இப்போ பகவானே வந்து வீணையை மீட்டின்னு இருக்காராம் மகிழ்ச்சியா. மிக நல்ல வீணை தடவி அப்படின்னா இந்த மங்கள வீணையை மீட்டு கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியான ஒரு நிலையில இருக்கார். அந்த மாதிரி பகவான் இருக்காருன்னா, அது ஏன் அப்படி சொல்றோம்னா, இறைவன் வந்து ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றோம். இறைவனுக்கு வந்து எந்த விதமான துன்பமும் இல்லை, எந்த விதமான வேண்டுதலும் இல்லை, வேண்டாமையும் அவருக்கு இல்லை. அதனாலதான் அவர் எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்க. மனுஷனுக்கு வந்து துன்பம் ஏன் ஏற்படுறதுன்னா, இது வேண்டும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இது இல்லாமல் நான் சந்தோஷமா இருக்க முடியாது, நான் ஆனந்தமா இருக்க முடியாதுன்றது ஒரு ஒரு விதமான பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னது? இது இருந்தால் என்னால் ஆனந்தமா இருக்க முடியாது, அதனால வேண்டாமை, இது வேண்டான்னு நினைக்கிறோம். ஒரு சில விஷயங்கள்லாம் வேணும்னு நினைக்கிறோம், ஒரு சில விஷயம்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோம். வேணுங்கிறது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், வேண்டாதது இல்லாம இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்னா வாழ்க்கையெல்லாம் பிரச்சனையா தான் இருக்கும். ஏன்னா வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல, வேண்டாததெல்லாம் உங்ககிட்ட இருந்து நீங்க வெளியில தள்ளி விட முடியுமான்றதும் நிச்சயம் இல்லை. அப்போ உங்களுடைய சந்தோஷமானது வெளி விஷயங்களை ஒட்டி இருக்கிறதுன்னு ஆயிடும், அதை நம்பி இருக்குன்னு. அப்படி இருந்தா உங்களுடைய சந்தோஷம் உங்க கையிலேயே இல்லை. ஆனா இறைவன் அப்படி இருக்காரான்னு பார்த்தா அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமே ரெண்டுமே அவர் கிடையாது. அவர் எப்போதுமே ஆனந்தமா தான் இருக்கார். தன்னுடைய ஆத்ம சுரூபத்திலேயே ஆனந்தமாக இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆனந்த நிலையை காட்டுறார். மகிழ்ச்சியான ஒரு வீணையை வந்து மகிழ்ச்சியோட வீணையை மீட்டி கொண்டிருக்கிறார் பகவான் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே ஆனந்தமா தான் இருக்கிறார். வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்றார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்த்தார்கல்லால் யாண்டும் இடும்பையிலன்னு குறளும் இருக்கு. வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு ஒரு இறைவனுக்கு ஒரு நாமத்தையே அவர் கொடுக்கிறார். வேண்டுதல் வேண்டாமை யார்கிட்ட இல்லையோ அவன் தான் இறைவன். அந்த மாதிரி ஒரு நிலையை நாமும் அடையணும். அதனால இங்க வந்து இந்த வீணையை வாசித்துட்டு சந்தோஷமா இருக்கார் அப்படின்றதும் நம்ம இதெல்லாத்தையும் நம்ம மனசுல கொண்டு வரணும். சிவபெருமானுடைய அந்த பகவான் வந்து அம்பாளோட சேர்ந்து இருக்கார். அம்பாளுடைய தோள் வந்து அழகான மூங்கில் மாதிரி இருக்கு.
அவருடைய கழுத்தானது நீல நிறத்துல இருக்கு. ஏன்னா அந்த விஷயத்தை அங்க வச்சுட்டு இருக்கார். அவர் வீணையை வாசிட்டு ஆனந்தமா இருக்கார். அது மாத்திரம் இல்ல, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. மாசருனா எந்த விதமான குற்றமும் இல்லாமல், எந்த விதமான தடையும் இல்லாமல். ஏன்னா இந்த இடத்துல திங்கள் கங்கை ரெண்டுமே மாசருன்னு நம்ம எடுத்துக்கலாம். திங்கள்னா வந்து சந்திரன், சந்திரசூடன்னு சொல்றோம், சந்திரசேகரன் எல்லாம் சொல்றோம் சிவனை. சந்திரனை வந்து தன்னுடைய பிறை சந்திரனை வந்து தன்னுடைய தலையில வச்சுட்டு இருக்காரு அவர், ஒரு அணிகலனாக. அந்த சந்திரன் ஏன் முக்கியம்னா, சூரியனை யாராலையும் பார்க்க முடியாது, அது ரொம்ப வெளிச்சம் ரொம்ப நிறைய இருக்கு, கண்ணு பூசும். ஆனா சந்திரனுடைய அழகை நம்ம எவ்வளவு வேணா பார்த்து ரசிக்கலாம். எந்த விதமான சந்திரனாக இருக்கட்டும், முழு சந்திரனாக இருக்கட்டும், பிறை சந்திரனாக இருக்கட்டும், இந்த சந்திரனை வந்து நம்ம எப்போ வேணா எவ்வளவு நேரம் வேணா பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு அதுல. அது தவிர இந்த இடத்துல மாசரன் ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, சந்திரனையே வந்து நம்மளால பார்க்க முடியாது. இப்போ மேகம் இருக்கு, இல்லாட்டா பனி வந்துடுறது, புகையா இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்தா அப்ப சந்திரன் நமக்கு தெரியாம போயிடும். ஆனா அந்த மாதிரி இல்லை இங்க. மாசரு திங்கள்னா எந்த விதமான மறைவும் இல்லாத அழகான சந்திரனை வந்து தன்னுடைய முடியில அவர் அணிந்துட்டு இருக்கார். அது தவிர கங்கையும் அங்க, மாசரு கங்கைனா அந்த கங்கை நீரானது அவ்வளவு புனிதமானது. புனிதமான கங்கை நீரும் வந்து அவருடைய தலையில போயிட்டு இருக்கான். இதுல இந்த கங்கை வந்து இன்னொரு விஷயமும் என்னன்னா, கங்கை வந்து ஞானத்தையும் குறிக்கிறது. கங்கை வந்து ஞான கங்கான்னு தான் நம்ம சொல்றோம். அவர் ஞானத்தோட இருக்கிறார், ஞானமூர்த்தியா இருக்கிறார். அந்த ஞானத்தை வந்து நம்மளும் அடையணும் அப்படின்றதும் முக்கியம். இந்த மாதிரி திங்களையும் கங்கையும் வேற தன்னுடைய முடியில அணிந்து இருக்கிற இந்த இறைவன் என்ன சொல்றாருன்னா, என் உளமே புகுந்த அதனால் அப்படின்றார் அடுத்தது. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சிவபெருமான நான் என்னுடைய மனசுல உருவகப்படுத்தி அவர் என்னுடைய மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டா, அப்போ இந்த கோள்கள்லாம் என்ன செய்ய முடியும்? ஏன்னா இறைவனே என்னுடைய மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கார். எப்பொழுதுமே என் மனசுக்குள்ள அவர் தான் இருக்கார். அது வந்து ஞானசம்பந்தர் அவருடைய முதல் பதிகத்திலே சொல்லிடுறார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன்னு பாடிட்டார் ஏற்கனவே. இறைவன் வந்து உங்களுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டார்னா அப்ப அவர் எப்பொழுதுமே உங்க உள்ளத்துல குடிகொண்டுதான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் ருத்ரத்துல கூட ஒண்ணு வருது, ஸ்தேனானாம் பத்தையன்னு இருக்கு. திருடர்களுக்கெல்லாம் தலைவனாக இறைவன் இருக்காராம். அப்ப அவர் எதை திருடினார்னா நம்மளுடைய உள்ளத்தை தான் திருடிட்டாருன்னு எடுத்துக்கணும். நம்ம உள்ளம் கவர் கல்வன்னு ஞான சம்பந்தரும் சொல்றாரு அவருடைய முதல் பாடல்லையே. அந்த மாதிரி உள்ளம் கவர் கல்வனாக இருக்கிற இறைவனை வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம எப்பொழுதுமே வச்சுட்டு இருந்தோம்னா எந்த நவகிரகமும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த விதமான கர்மாவும், எந்த விதமான பாப கர்மா, பாப வினை வந்து நம்மள எந்த தீமையும் நமக்கு விளைவிக்க முடியாது. ஏன்னா பகவானுடைய அருள் இருக்கிற வரைக்கும் அந்த பாபங்கள்லாம் வந்து அழிஞ்சு போய் புண்ணிய பலன் ஒண்டிதான் நமக்கு கிடைக்கும். நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும், நன்மையே எப்பொழுதும் இருக்கும்ன்றதுதான் இங்க சொல்றார். அதுதான் என் உலகமே புகுந்த அதனால்னு சொல்றார். என் உள்ளத்துக்குள்ள இந்த இறைவன் வந்ததுனால, அதனால என்ன ஆகுது? இப்போ அடுத்தது சொல்றார், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, 7 நாள். 7 நாளுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தை வச்சுதானே பேர் கொடுத்துருக்கோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை எல்லாம் சொல்றோம். இந்த 7 கிரகங்கள் சொல்லிட்டார் ஞாயிறுல இருந்து ஆரம்பிச்சு. ஞாயிறுனா சூரியன், திங்கள் வந்து நிலா சந்திரன், அப்புறம் செவ்வாய். செவ்வாய் வந்து மங்கள்னு எல்லாம் சொல்றோம். அது தவிர குஜன் அங்காரகன் எல்லாம் வந்து செவ்வாய் தான். அப்புறம் புதன், அப்புறம் வியாழன் வந்து குரு பிரகஸ்பதினு எல்லாமும் சொல்றோம். அப்புறம் வெள்ளி வந்து சுக்கிரன், அப்புறம் சனி இருக்கார். இந்த மாதிரி கிரகங்கள்லாம் நற்பலனையும் நம்ம கொடுக்கலாம், தீய பலனையும் கொடுக்கலாம். கொடுக்கலாம்னா என்ன அர்த்தம்? கொடுக்கறதுன்னா உண்மையா நமக்கு கிரகம் வந்து நம்மள எதுவும் பண்றது இல்லை. தீய பலன் நம்மளுடைய வினை பயனிலிருந்து தீயது வந்து ஏற்பட போறதுன்றத அது காட்டி கொடுக்குது. அதுதான் நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி நம்ம வினை பயனிலிருந்து நல்லது ஏற்பட போறதையும் அது நம்ம காட்டி கொடுக்குறது. இப்ப தீயது ஏற்பட போறதுன்னா அதுக்காக நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணி அதை பரிகாரம் பண்ணிக்கணும்ன்றதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இறைவனை நம்மளுடைய உள்ளத்துல வச்சுட்டோம்னா இந்த என்னுடைய வினை பயனான தீய பலன்களே எனக்கு ஏற்படாமல் போகும் அப்படின்றதுதான் இங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த 7 கிரகங்களை முதல்ல சொல்லிடுறார். அப்புறம் பாம்பு 2 உடனே அப்படின்ற பாம்பு 2ன்றதுதான் இங்க ராகு கேது பாம்பு. ராகு பாம்பனுடைய தலை, கேது பாம்பனுடைய உடல். இதுவும் அந்த சமுத்திர மதனம்னு நம்ம சொல்றோம். சமுத்திரத்தை கடையும் பொழுது அமிர்தத்துக்காக அப்ப அமிர்தம் வருது. அப்ப விஷ்ணு மோகினியா அசுரர்கள் எல்லாம் மயக்கிடுறார். ஆனா ஒரு அசுரன் ஒண்டி தேவர்களோட சேர்ந்து அவன் அந்த அமிர்தத்தை எடுத்துன்றான். உடனே என்ன பண்றார் விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை வச்சு அவன் தலையை வெட்டிடுறார். இருந்தாலும் அவன் ஏற்கனவே அந்த அமிர்தத்தை கொஞ்சம் உண்டதுனாலையும் அது தவிர அந்த தலையானது போய் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை எல்லாம் பண்ணி அப்ப சிவபெருமானே அருள் பண்றார். நீ கிரகமாக இருப்பாய், நீங்க 2 பேரும். தலையும் உடலும் பிரிஞ்சிருது, இருந்தாலும் அது அழியாமல் அது கிரகமாக இருக்கும்னு அவர் வரம் தரார். இப்படிதான் ராகு கேது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை சாயா கிரகம்னு சொல்றோம். ஏன்னா அது வெறும் உங்களுக்கு மற்ற கிரகங்களை போல் இல்லாமல் நிழலாக இருக்கிறது. இந்த 2 கிரகமும் வெறும் நிழல் தான். அதனால்தான் கிரகணத்தின் போதுதான் ராகு கேது நம்ம பார்க்கலாம்னு சொல்றோம். மற்ற நேரத்துல பார்க்க முடியாது, ஏன்னா இது நிழலாக மட்டுமே இருக்கிறது. அது ராகு கேது இது 2 பாம்பு 2 உடனே அப்படின்னு வேற சொல்ற. எப்போ இறைவனை உங்க மனசுக்குள்ள நீங்க விட்டுட்டீங்களோ உடனே இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த அடியவர்களுக்கு என்ன பண்ணணும்னா, அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு எடுத்துட்டு ஆசரு அப்படின்னு இருக்கு. இப்ப மாசருன்னு முதல்ல சொன்னார். ஆசருவுக்கும் அதேதான் அர்த்தம். குற்றமற்ற மாசற்றன்றதுதான் அர்த்தம். ஆனா நல்ல நல்ல அப்படின்னு சொல்றார். இந்த அடியவர்களுக்கு 2 தடவை நல்ல சொல்றார். 2 விதமான நன்மை ஏற்படும், நலத்தையே கொடுக்கும். எல்லா விதத்திலையும் நன்மையே இந்த கிரகங்கள் அடியவர்களுக்கு செய்யும். ஏன்னா அது எந்த விதமான குற்றமும் இல்லாமல், எந்த விதமான தீமையும் இல்லாமல் நல்லதே நடக்கும். எப்போ உங்களுடைய உள்ளத்துல நீங்க சிவபெருமான இந்த மாதிரி உருவகப்படுத்தி உங்க உள்ளத்துல நீங்க பூத்திட்டீங்கன்னா, அப்ப எந்த கிரகத்தினால் கூறப்பட்ட இந்த தீய விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்றதுதான் இந்த முதல் பதிகத்தினுடைய அர்த்தம். இப்போ இதுலயே ஆசரு நல்ல நல்லன்னு சொல்லி பலனையும் சொல்லிட்டார். முதல் பதிகத்திலேயே பலன் சொல்லிட்டார். அதுதான் நான் சொன்னேன், அதுவும் ஒரு சிறப்பு இந்த கோளறு பதிகத்துல. மற்ற பதிகங்களுடைய அர்த்தத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.